Hi everyone, welcome to TNPC Kingdom. ஸோ நம்ம இன்றைக்கி டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 2 ஹோம்ஒர்க் சம்க்கான சொல்யூஷன் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, இஃப் 15 workers can construct a 4 km long road in 4 hours, how many workers can complete a 8 km long road in 8 hours? 15 வேலையாட்கள் 4 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு சாலையை 4 மணி நேரத்தில் அமைப்பார் எனில் எத்தனை வேலையாட்கள் 8 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை 8 மணி நேரத்தில் அமைப்பார்? ஸோ 15 பேர் 4 கிலோமீட்டர் 4 மணி நேரத்தில் முடித்தாங்கன்னா எத்தனை பேர் 8 கிலோமீட்டர் ரோடை 8 மணி நேரத்தில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, m1. ஸோ m1 is equal to 15. நெக்ஸ்ட்டு h1 is equal to 4 hours. நெக்ஸ்ட்டு எவ்வளோ வேலை முடிச்சிருக்காங்க, 4 கிலோமீட்டர். அப்போ w1 4. நெக்ஸ்ட்டு m2 நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளோ ஹார்ஸ் வேலை செஞ்சுருக்காங்க, 8 மணி நேரத்தில் 8 கிலோமீட்டர் முடிச்சிருக்காங்க. ஸோ w2 8. ஸோ ஃபார்முலா என்னது? ஸோ ஃபார்முலா MDHோட ஃபார்முலா m1 into d1 into h1 divided by w1 is equal to m2 into d2 into h2 divided by w2. ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 15. ஸோ m1ஓட வேல்யூ என்னது, 15 into 4 divided by 4 is equal to m2 into 8 divided by 8. ஸோ 8 கேன்சல் ஆகிடும், இங்கே 4 கேன்சல் ஆகிடும். அப்போ m2 எவ்வளோ, 15. ஸோ எத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, 15 ஒர்க்கர் 8 கிலோமீட்டர் 8 மணி நேரத்தில் முடிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, if there is 420 kg of rice in a camp sufficient for 45 days for 98 people, how many days will 60 kg of rice be sufficient for 42 people? ஒரு முகாமில் 98 நபர்களுக்கு 45 நாட்களுக்கு போதுமான 420 கிலோகிராம் அரிசி உள்ளது எனில் 42 பேர்களுக்கு 60 கிலோகிராம் அரிசியானது எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? ஸோ 420 கிலோ அரிசி 45 பேத்துக்கு 45 நாளைக்கு 98 பேத்துக்கு இருக்குது. அப்போ 60 கிலோ அரிசி 42 பீப்புளுக்கு எத்தனை நாளைக்கு வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம m1 m2 எழுதலாமா? ஸோ m1 என்னது, 98 பீப்புள்ஸ், d1 45 டேஸ். எவ்வளோ அரிசி இருக்குது, 420 கிலோ இருக்குது. நெக்ஸ்ட்டு m2 42 பீப்புளுக்கு எத்தனை டேஸ்க்கு 60 கிலோ அரிசி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே d2 கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 98 into 45 divided by 420 is equal to 42 into d2 divided by 60. ஸோ ஃபஸ்ட் கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும், 5 8s are 40, balance 2. ஸோ balance 2, 5 4s are 20. ஸோ 45 5 9s are 45. ஸோ நெக்ஸ்ட் எந்த டேபிள் அடிக்கலாம், 2 டேபிள் அடித்தா 2 4s are 8, 2 2s are 4. நெக்ஸ்ட்டு 2 4s are 8, பேலன்ஸ் 1, 2 9s are 18. நெக்ஸ்ட்டு 7 டேபிள், 7 6 are 42, 7 7s are 49. ஸோ 9 6 எந்த டேபிளில் போகும், 3 டேபிளில் போகுமா? ஸோ 3 2s are 6, 3 3s are 9. ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு 42 divided by 60. ஸோ இது எந்த டேபிளில் போகலாம், 6 7s are 42, 6 1s are 6, பேலன்ஸ் 0. ஸோ நம்மளுக்கு d2 தான் வேணும். ஸோ 7/10 அந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும், ரெசிப்ரோக்கல் ஆகுமா? அப்போது இங்கே என்ன இருக்குது, 7 into 3 divided by 2 into 7/10 ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா 10/7. ஸோ 7 7 கேன்சல் ஆகிடும், 2 1s are 2, 2 5s are 10. ஸோ 3 into 5 15. ஸோ அப்போ d2 எவ்வளோ, 15 days. ஸோ ஆப்ஷன் B 15 days. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 15 women made a 180 meter long mat in 12 days. How many days will it take 32 women to make 512 meter long mat? 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். 152 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் எத்தனை நாட்களில் செய்வார்? ஸோ 15 பெண்கள்
12 நாட்களில் 180 மீட்டர் செஞ்சாங்கன்னா 32 பேர் வந்து 512 மீட்டரை எத்தனை டேஸில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ M1 வந்து 15, D1 வந்து 12 டேஸ், எவ்வளோ ஒர்க் முடிச்சிருக்காங்க 180 மீட்டர் மேட். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, M2 வந்து 32 உமன் வந்து எத்தனை நாளையில் 512 மீட்டர் வந்து முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 15 × 12 டிவைடட் பை 180 இஸ் ஈக்குவல் டு 32 × D2 டிவைடட் பை 512. ஸோ இந்த சைடு ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணால் 5 3s are 15, 5 3s are 15, பேலன்ஸ் 3, 5 6 are 30. ஸோ நெக்ஸ்ட் 3 டேபிளில் பண்ணால் 3 1s are 3, 3 2s are 6, அங்கே 3 1s are 3. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 12 கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு என்ன இந்த சைடு பண்ணோம்னா 2 1s are 2, balance 1, 2 6 are 12. Next 2 2s are 4, balance 1, 2 5s are 10, balance 1, 2 6 are 12. Next 16th table 16s are 256. ஸோ அப்போ D2ஓட வேல்யூ வேணும்னா 16 அந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும், ரெசிப்ரோக்கல் ஆகுமோ. அப்போ D2 இஸ் ஈக்குவல் டு 16 டேஸ். ஸோ அவங்க எத்தனை நாளையில் வேலையை முடிப்பாங்க, 16 நாளில் அவங்க வந்து வேலையை முடிப்பாங்க. ஸோ ஆப்ஷன் A. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 3 people working 3 hours a day can install 3 machines in 3 days. How many machines can 4 people working 5 hours a day install in 9 days? 3 பேர் தினமும் 3 மணி நேரம் வேலை செய்து 3 இயந்திரங்களை 3 நாட்களில் பொருந்துவார். 4 பேர் தினமும் 5 மணி நேரம் வேலை செய்து 9 நாட்களில் எத்தனை இயந்திரங்கள் பொருந்துவார்? ஸோ 3 பேர் 3 நாளைக்கு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா 3 மிஷின் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ 4 பேர் 9 நாளைக்கு 5 மணி நேரம் வேலை செஞ்சாங்க, ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை மிஷின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ M1 வந்து 3, எத்தனை டே 3 டேஸில் எவ்வளோ ஹவர் முடிக்கிறாங்க, 3 ஹவர்ஸில் எவ்வளோ ஒர்க் முடிக்கிறாங்க, 3 மிஷின் முடிக்கிறாங்க. அப்போ M2 வந்து 4 பேர் வந்து 9 நாளையில் 5 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா, ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா எவ்வளோ மிஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் 3 × 3 × 3 டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 4 × 9 × 5 டிவைடட் பை W2. ஸோ இங்கே ஒரு 3க்கு ஒரு 3 கேன்சல் ஆகிடுமா. ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், 9 இஸ் ஈக்குவல் டு 9 5s are 45. ஸோ 45 × 4. So 4 5s are 20, 4 4s are 16, 16 plus 2 18. So 180 divided by W2. So நம்மளுக்கு W2 தான் தேவை. ஸோ W2 அந்த சைட் போச்சுன்னா W2 is equal to 9 வந்து கீழே வந்துடும். ஸோ 180 divided by 9. ஸோ டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் என்னது 20. ஸோ அப்போ அவங்க எத்தனை மிஷின்ஸ் வந்து முடிப்பாங்க, 20 மிஷின்ஸ் வந்து முடிப்பாங்க. ஸோ ஆப்ஷன் A. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க. If 15 men take 40 days to complete a piece of work, how many days will it take to complete the same piece of work if 15 more men join them? 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் எடுத்துக்கொள்வார் எனில் அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் செய்தால் அந்த வேலையை முடிய எத்தனை நாட்கள் ஆகும்? ஸோ 15 பேர் வந்து 40 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அப்போது இன்னும் எக்ஸ்ட்ரா 15 பேர் சேர்ந்தாங்கன்னா அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து M1 எவ்வளோ 15 பேரா, D1 எத்தனை நாளையில் வேலையை முடிக்கிறாங்க, 40 நாளையில் வேலையை முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு M2 வந்து ஆல்ரெடி 15 பேர் இருக்காங்க, இன்னும் 15 பேர் ஆட் ஆகுறாங்க. அப்போது 15 மோர் மென்னா 15 + 15 30. ஸோ D2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 15 × 40 டிவைடட் பை, ஸோ இங்கே வந்து ஒரு வேலை, அப்போ W1 W2ஓட வேல்யூ என்னது 1. ஸோ 1 is equal to 30 × D2 டிவைடட் பை 1. ஸோ சால்வ் பண்ணோம்னா 15 × 40. ஸோ 15 × 40ஓட வேல்யூ, ஸோ 0 அப்படியே வந்துடும். 4 5s are 20, 4 + 1 4, 4 + 2 6. ஸோ 600 is equal to 30 × D2. ஸோ நம்மளுக்கு D2ஓட வேல்யூ தான் வேணும். ஸோ 30 இந்த சைடு வந்துச்சுன்னா கீழே போயிடுமா. ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். அப்புறம் 3 1s are 3, 3 2s are 6, ரிமைனிங் 0. அப்போ எத்தனை நாளில் அவங்க வந்து வேலையை முடிக்கிறாங்க, 20 நாளில் அவங்க வந்து வேலையை முடிப்பாங்க. ஸோ தட் இஸ் ஆப்ஷன்
டி. ஸோ நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா டுகெதர். ஸோ ஏபிசி இத்தனை நாளில் வேலை முடித்தாங்கன்னா ஏ தனியாக பி தனியாக சி தனியாக வேலை கொடுத்துருவாங்க. ஸோ அப்புறமேட்டு டோட்டலாக 2-3 பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் வேலையை முடித்தாங்க. ஸோ அந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க். ஸோ நம்ம டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு அந்த டாபிக் பார்த்தாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகத்துக்கு வரணும், பைக் கம்பெனி. ஸோ பைக் கம்பெனி ஏன் எடுத்துக்கிறேன்னா, ஸோ பைக் வந்து எல்லாத்துக்கும் சிமிலரான வேர்ட்ஸ் இல்லையா. ஸோ அதனால் நான் அந்த பைக் கம்பெனி வச்சு நம்ம சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா ஸ்டெப் நம்பர் 1. ஸோ ஸ்டெப் நம்பர் 1 என்ன பண்ணுவோன்னா எல்சிஎம் எடுப்போம். ஸோ கொடுத்துருக்க எல்லா நாட்களுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் ஃபார் ஆல் டேஸ். ஸோ எல்சிஎம்னா மீசிமா. ஸோ மீசிமா வந்து எல்லா நாட்களுக்கும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு எல்லா நாட்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா ஸ்டெப் நம்பர் 2. ஸோ ஸ்டெப் நம்பர் 2 என்ன பண்ணுவோன்னா ஃபைண்ட் இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி. ஸோ ஃபைண்ட் இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி. ஸோ ஃபைண்ட் இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சினா இப்போ வந்து ஏக்கு வந்து 12 டேஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா டோட்டல் பைக்ஸ் வந்து அந்த எத்தனை டேஸில் முடித்தாங்கன்னா அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிப்பாங்க அது கண்டுபிடிக்கிறது தான் இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி, தனித்திறமை. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 3. ஸோ ஸ்டெப் நம்பர் 3 என்னென்னா அனலைஸ் தி கொஸ்டின். ஸோ கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும் அப்படி வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து ஏபிசி எந்த டேஸ் அந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா நம்ம ஈஸியாக இந்த 3 ஸ்டெப் பற்றி ஆன்சர் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம் நம்ம சால்வ் பண்ணுறது எப்படின்னா சும்மா ரஃபாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா எல்சிஎம் ஃபார் ஆல் டேஸ். ஸோ எல்சிஎம் ஃபார் ஆல் டேஸ்னால் டோட்டல் நம்பர் ஆஃப் பைக்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பைக்ஸ் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா எல்சிஎம். ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பைக்ஸ் வந்து நான் எத்தனை எடுத்துக்கிறேன்னா 25 பைக் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் பண்ணோம், ஃபைண்ட் இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி. ஸோ ஏக்கு தனியாக எத்தனை டேஸ் முடிச்சிருக்காங்க, பிக்கு தனியாக எவ்வளோ டேஸ் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏ வந்து 25 பைக்கை 5 நாளில் பண்ணாங்கன்னா அப்போது ஒரு நாளில் எத்தனை பைக் பண்ணுவாங்க, 5 பைக் பண்ணுவாங்க. ஸோ 5 பைக்ஸ் பெர் டே. நெக்ஸ்ட்டு பி வந்து 25 பைக்கை 25 நாள் செஞ்சாங்கன்னா அப்போது ஒரு நாளில் எத்தனை பைக் பண்ணுவாங்க, 1 பைக். ஸோ 1 பைக் பெர் டே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் சம்ஸ் போக உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ சம் வந்து எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்ணும், என்ன பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் வந்து நிறையா நம்ம போக நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா, இஃப் ஏ அண்ட் பி கேன் டூ அ ஒர்க் இன் 6 days, பி அண்ட் சி கேன் டூ இட் இன் 12 days, சி அண்ட் ஏ கேன் டூ இட் இன் 4 days, then how many days it would take to finish the same work by all 3 together? ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து 6 நாட்களிலும் பியும் சியும் சேர்ந்து 12 நாட்களிலும் சியும் ஏவும் சேர்ந்து 4 நாட்களில் முடிப்பார் எனில் அவர்கள் மூவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிக்க இயலும்? ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏவும் பியும் சேர்ந்து 6 நாள்லையும் பியும் சியும் சேர்ந்து 12 நாள்லையும் சியும் ஏவும் சேர்ந்து 4 நாளில் முடித்தாங்கன்னா அப்போ 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை செய்கிறப்போ எவ்வளோ நாள் வந்து அவங்க ஒர்க் வந்து முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா நாட்களுக்கும் எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க என்னென்ன நாட்கள் கொடுத்துருக்காங்க, 6, 12, 4. ஸோ அதை வந்து இங்கே நம்ம எழுத போகிறோம் 6, 12, 4. ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுப்போம். ஸோ எல்சிஎம் எடுனா எல்ஷேப் போட்டு 6, 12, 4. ஸோ 6ஆம் வாய்ப்பால் போச்சுன்னா 6 1 6, 6 2 12, 4 அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட்டு 2 1s are 2, 2 2s are 4. ஸோ நெக்ஸ்ட்டு 2 1s are 2. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ மேலே இருக்க 6 × 2 × 2, 6 2s are 12, 12 2s are 24. ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ பைக்ஸ் இருக்குது, 24 பைக்ஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டெப் 2 வந்து இண்டிவிஜுவலாக எவ்வளோ முடிச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டெப் 2 வந்து இப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஏவும் பியும் சேர்ந்து 24 பைக்கை எத்தனை நாளில் பண்ணுறாங்க, 6 நாளில் பண்ணுறாங்க. அப்போது ஒரு நாளைக்கு எத்தனை பைக் பண்ணுவாங்க, 6 4s are 24. அப்போது 4 பைக்ஸ் பெர் டே, ஒரு நாளைக்கு அவங்க 4 பைக் பண்ணுவாங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு பியும் சியும் சேர்ந்து 24 பைக் எத்தனை நாளில் பண்ணுறாங்க? 12 நாளில் பண்ணுறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பைக் பண்ணுவாங்க? 2 பைக் பண்ணுவாங்க. 2 பைக்ஸ் பெர் டே. நெக்ஸ்ட்டு சி அண்ட் ஏ. ஸோ சியும் ஏவும் சேர்ந்து எவ்வளோ பைக்ஸ்மா பண்ணுறாங்க? ஸோ சியும் ஏவும் சேர்ந்து 24 பைக்கில் எத்தனை நாளில் பண்ணுறாங்க? 4 நாளையில் பண்ணுறாங்க. அப்போ கேன்சல் பண்ணால் 4 6 24. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பைக்ஸ் பண்ணுறாங்க? 6 பைக்ஸ் பெர் டே. ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஸ்டெப் 3 வந்து கொஷினை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ ஸ்டெப் 3 கொஷின் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? அவர்கள் மூவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிக்க இயலும்? ஸோ 3 பேரும் சேர்ந்தால் எவ்வளோ நாளில் வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேர்ந்துன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அடிஷன், கூடுதல் பண்ணுவோம். ஸோ கூட்டல் பண்ணுவோம். ஸோ a + b + c + c + a இஸ் ஈக்குவல் டு 4 + 2 + 6. ஸோ 2a இருக்கா? 2a இருந்தால் 2a + 2b + 2c இஸ் ஈக்குவல் டு 4 + 2 + 6ஓட வேல்யூ 12. ஸோ 12. ஸோ இப்போ மூணுத்துலேயுமே என்ன காமனாக இருக்குது? 2 காமனாக இருக்குது. ஸோ வெளில போட்டோம்னா 2 × a + b + c இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ நம்மளுக்கு a + b + cயோட வேல்யூ தான் வேணும். ஸோ 2 அந்த சைட் போச்சுன்னா டிவிஷனாக மாறிடுமா? 12/2 இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ டோட்டலாக 3 பேரும் சேர்ந்து எத்தனை பைக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க? 6 பைக் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டேஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ அதுக்கு சிம்பிளாக எப்படி ஸ்மார்ட் ட்ரிக் என்னன்னா ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா என்னென்னா டோட்டல் டிவைடட் பை a + b + c. ஸோ இந்த மாதிரி பண்ணால் எத்தனை டேஸ்ன்னு கண்டுபிடிச்சலாம். ஸோ அவங்க டோட்டல் எவ்வளோ, எல்சிஎம் எவ்வளோ நம்மளுக்கு கிடச்சிது? 24. ஸோ டோட்டலாக 24 பைக்கை அவங்க ஒரு நாளைக்கு 6 பைக் பண்ணுறாங்க. அப்போ 24 பைக்கு எத்தனை நாள் பண்ணுவாங்க? 6 4 24. அப்போது 4 டேஸில் வந்து 24 பைக்கை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4B 4 days. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? A does a work in 10 days and B does the same work in 15 days. In how many days they together will do the same work? A ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்கிறார். அதே வேலையை B 15 நாட்களில் முடிக்கிறார். 2 பேரும் ஒரு வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? ஸோ A வந்து கொடுத்துருக்காங்க. A வந்து ஒரு வேலையை 10 நாளில் செய்கிறாங்க. B வந்து 15 நாளில் செஞ்சாங்கன்னா 2 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 என்ன பண்ணுவோம்? ஸோ ஸ்டெப் 1 வந்து எல்லா நாட்களுக்கும் எல்சிஎம் வந்து எடுப்போம். ஸோ எல்சிஎம் ஆஃப் 10 and 15. ஸோ 10க்கும் 15க்கும் எப்படி எல்சிஎம் எடுப்போம்? ஸோ 10 15. ஸோ 5 டேபிளில் போட்டோம்னா 5 2s are 10, 5 3s are 15. ஸோ அகெயின் ரெண்டும் ஒரே டேபிளில் தான் போகுது. ஸோ 5 × 2 × 3. ஸோ 5 2s are 10, 10 3s are 30. ஸோ டோட்டலாக எவ்வளோ பைக்ஸ்? 30 பைக்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 2. ஸோ ஸ்டெப் நம்பர் 2ல் என்ன பண்ணணும்? இண்டிவிஜுவலாக எவ்வளோ முடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ A வந்து 30 பைக்கை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 10 நாளில் முடிக்கிறாங்க. அப்போது ஒரு நாளில் எத்தனை பைக் முடிப்பாங்க? 3 பைக்ஸ் வந்து முடிப்பாங்க. ஸோ 0 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3 பைக்ஸ் வந்து ஒரு நாளைக்கு முடிப்பாங்க. நெக்ஸ்ட்டு B வந்து 30 பைக் எத்தனை நாள் பண்ணுறாங்க? 15 நாளில் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பைக் எத்தனை நாளில் பண்ணுவாங்க? ஒரு நாளில் எத்தனை பைக் பண்ணுவாங்க? 2 பைக் பண்ணுவாங்க. 2 பைக் பெர் டே. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 என்ன பண்ணணும்? கொஷின் வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ ஸ்டெப் நம்பர் 3 இஸ் அனலைஸ் தி கொஷின். ஸோ கொஷினை என்ன கேட்டிருக்காங்க? மூவரும் சேர்ந்து எத்தனை நாள், 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள் பார்ப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா டோட்டல் டிவைடட் பை a + b. ஸோ டோட்டல் how much பைக்? 30 பைக் வந்து எத்தனை பைக் அவங்க 2 பேர் முடிக்கிறாங்க? 5 பைக் முடிக்கிறாங்க. ஸோ அப்போது 30 பைக்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க? 6 நாளில் பைக் முடிப்பாங்க. ஸோ 6 days. ஸோ ஆப்ஷன் C. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? இஃப் A can do a work in 60 days and B in 20 days, if they work together, they complete the work in how many days? ஸோ இவர் வேலையை A மட்டும்
60 நாட்களிலும் பி மட்டும் 20 நாட்களிலும் செய்ய முடியுமானால் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்ய எவ்வளவு நாட்கள் ஆகும்? ஸோ ஏ வந்து 60 நாளில் செய்கிறாங்க, பி வந்து 20 நாளில் ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? எல்சிஎம். ஸோ என்னென்ன டேஸ்? 60 20. ஸோ 60க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா ஸோ 5 டேபிளில் போட்டால் 5 1s are 5, பேலன்ஸ் 2, 5 2s are 10, 5 4s are 20. நெக்ஸ்ட்டு 4 டேபிள், 4 3s are 12, 4 1s are 4. நெக்ஸ்ட்டு 3 டேபிள், 3 1s are 3. ஸோ நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் 5 into 4 into 3. ஸோ 5 4s are 20, 23s are 60. ஸோ மொத்தம் எத்தனை பைக்ஸ்? 60 பைக்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இண்டிவிஜுவலாக கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ வந்து 60 பைக் எத்தனை நாளில் பண்ணுறாங்க? 60 நாளில் பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பைக் பண்ணுவாங்க? ஒரு பைக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பி வந்து 60 பைக்கு 20 நாளில் பண்ணுறாங்க. அப்போது ஒரு நாளில் எத்தனை பைக் பண்ணுவாங்க? 2 டேபிள் 6 வந்து 3 டைம்ஸ். ஸோ 3 பைக்ஸ் பெர் டே. நெக்ஸ்ட்டு அனலைஸ் தி கொஸ்டின். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளையில் வேலையை முடிப்பாங்க? ஸோ நம்ம ஏ ப்ளஸ் பி வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னது? டோட்டல் டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. ஸோ டோட்டலாக எவ்வளோ பைக்ஸ்? 60 பைக்கு. ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை பைக்ஸ் முடிக்கிறாங்க? 4 பைக். 3 + 1 4. 4 பைக் முடித்தா அப்போ 60 பைக்கு எத்தனை நாளில் முடிப்பாங்க? கேன்சல் பண்ணோம்னா 4 1s are 4, பேலன்ஸ் 2, 4 5s are 20. ஸோ அப்போது 15 நாளில் முடிப்பாங்க. ஸோ ஏவும் பியும் சேர்ந்து 15 நாளில் முடிப்பாங்க. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? ஏ அண்ட் பி டுகெதர் கேன் டூ a piece of work in 12 days while B alone can finish it in 30 days. Find the number of days that A alone can finish the work. A மற்றும் B இணைந்து 12 நாட்களில் ஒரு வேலையை செய்கின்றனர். B மட்டும் தனியாக 30 நாட்களில் அந்த வேலையை முடிக்க முடியும் எனில் A மட்டும் தனியாக அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஸோ ஏவும் பியும் சேர்ந்து 12 நாளில் பண்ணுறாங்க, B மட்டும் 30 நாளில் பண்ணுறாங்க. அப்போ ஏ மட்டும் எத்தனை நாளில் பண்ணுவாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் வந்து எடுத்தோம்னா 12க்கும் 30க்கும். ஸோ 6 2s are 12, 6 5s are 30. ஸோ 6 into 2 into 5. ஸோ 6 2s are 12, 12 5s are 60. ஸோ டோட்டலாக how much bikes? 60 bikes. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? இண்டிவிஜுவல் பார்க்கணும். ஸோ ஏ ப்ளஸ் பி சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க? 60 பைக்கை 12 நாளில் முடிக்கிறாங்க. அப்போது ஒரு நாளில் எத்தனை பைக் முடிப்பாங்க? 5 பைக் முடிப்பாங்க. ஸோ 5 bikes பெர் டே. நெக்ஸ்ட்டு பி வந்து 60 பைக் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 30 நாளில் முடிக்கிறாங்க. அப்போது ஒரு நாளைக்கு 2 பைக் முடிப்பாங்க. ஸோ 2 bikes பெர் டே. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? ஏ மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஏ ப்ளஸ் பியை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் பி இஸ் ஈக்குவல் டு 2 இஸ் ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஏ தான் வேணும். ஸோ 2 வந்து அந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும்? -2 ஆகுமா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 5 - 2. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 3 பைக்ஸ். ஸோ ஏ வந்து எத்தனை பைக் பண்ணியிருக்காங்க? 3 பைக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எத்தனை நாளில் கண்டுபிடிக்கணுங்கிற ஃபார்முலா டோட்டல் டிவைடட் பை ஏ. ஸோ டோட்டல் பைக்ஸ் 60. ஸோ ஏ வந்து 3 பைக் முடிக்கிறாங்க. அப்போது 60 பைக் எத்தனை நாளில் முடிப்பாங்க? 20 நாளில் முடிப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? A is thrice as fast as B. If B can do a piece of work in 24 days, then find the number of days then they will complete the work together. A என்பவர் B என்பவர் காட்டிலும் மும்மடங்கு வேகமானவர். B ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எஃபிஷியன்சி. ஸோ மடங்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி டைப் வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா, ஸோ ஏ வந்து பியோட 3 டைம்ஸ் ஃபாஸ்ட்டு. ஸோ பி வந்து 24 நாளில் பண்ணாங்கன்னா 2 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க? ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து கொஷின். ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எஃபிஷியன்சி, திறமை. ஸோ எவ்வளோ வந்து அவங்க வந்து திறமையாக இருக்காங்க, திறமை. நெக்ஸ்ட்டு டேஸ்னால் நாட்கள். ஸோ எவ்வளோ நாட்கள் வந்து வேலை செஞ்சுருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ பி. ஸோ ஏ வந்து 3 மடங்கு பியோட இருக்காங்க.
ஸோ ஏ வந்து ஒரு பைக் பண்ணால் பி வந்து ஒரு பைக் தான் பண்ணுவாங்க. ஸோ டேஸ்க்கு வந்து ஆப்போசிட்டில் எழுதுவோம். ஸோ 1x 3x. ஸோ 1 வந்து ஃபர்ஸ்ட்டில் வரும், 3 வந்து நெக்ஸ்ட்டு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பி வந்து ஒரு வேலையை 24 நாளில் முடிக்கிறாங்க. அப்போது பியோட கெப்பாசிட்டி எவ்வளோ, 3x. ஸோ 3x வந்து பி வந்து 3x வேலையை பண்ணுறாங்க. ஸோ அப்போ 3x is equal to 24. 3x is equal to 24. அப்போ எக்ஸோட வேல்யூ 24 divided by 3 பண்ணோம்னா 3 8s. ஸோ அப்போது எக்ஸோட வேல்யூ 8. ஸோ அப்போ ஏ வந்து எத்தனை நாள் வேலை செய்வாங்க, 1 into 8 8 days. பி வந்து 8 into 3 3 into 8 24 days. ஸோ பி வந்து எத்தனை நாள் வேலை செய்வாங்க, 24 நாள் வந்து வேலை செய்வாங்க. நம்ம என்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஏவும் பியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கொஷின் என்ன, 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போமா, கொடுத்துருக்க நாட்களுக்கு எல்சிஎம். ஸோ 8க்கும் 24க்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 8க்கும் 24க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 8 1s are 8, 8 3s are 24. ஸோ 8 into 3 24. ஸோ அப்போது டோட்டலாக எவ்வளோ பைக்ஸ், 24 பைக்ஸ். ஸோ ஏ வந்து 24 பைக்ஸை 8 நாளில் முடித்தா ஒரு நாளைக்கு எத்தனை பைக் முடிப்பாங்க, 3 பைக் முடிப்பாங்க, 3 பைக்ஸ் பெர் டே. நெக்ஸ்ட்டு பி வந்து 24 பைக்கு 24 நாளில் முடித்தா ஒரு நாளைக்கு ஒரு பைக் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா ஸோ ஏ ப்ளஸ் பி. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னது, டோட்டல் டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. ஸோ டோட்டலாக எத்தனை பைக்ஸ், 24 பைக். ஸோ 24 பைக்கில் ஏவும் பியும் எத்தனை பைக் பண்ணாங்க, 4 பைக் பண்ணாங்க. அப்போ 24 பைக்கு முடிக்க எத்தனை நாள் ஆகும், 6 நாள் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து 6 days. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் thrice as good man first B and take 10 days less to do a piece of work than B. How many days B takes alone can do the whole work? ஒரு வேலைக்காரராக ஏ என்பவர் பி என்பவரை விட 3 மடங்கு கெட்டிக்காரர் மற்றும் ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பியை விட 10 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்வார் எனில் பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் எடுப்பார். ஸோ எப்படிமா, ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து பியோட 3 மடங்கு ஜாஸ்தியாக வேலை செய்வான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 days less to do a piece of work than B. ஸோ பியை விட ஏ வந்து கம்மியாக வேலை செய்வாங்க. அவங்க அப்போ எத்தனை நாள் எடுத்துப்பாங்க, 10 நாள் எடுத்துப்பாங்கன்றாங்க. அப்போது பி மட்டும் தனியாக எத்தனை நாள் வேலை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதிப்போம்னா ஏ பி. ஸோ நெக்ஸ்ட்டு எஃபிஷியன்சி. ஸோ எஃபிஷியன்சி திறமை. ஸோ திறமை எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு டேஸ், நாட்கள். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் 3 times as good as workman B. ஸோ ஏ வந்து 3 மடங்கு ஜாஸ்தி. அப்போ இவங்க 3 பைக் பண்ணாங்கன்னா இவங்க பி வந்து எவ்வளோ பைக் பண்ணுவாங்க, ஒரு பைக் தான் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டேஸ்க்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டில் எழுதுவோம், 1x 3x. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பி டேக் 10 days less to do a piece of work than B. ஸோ பியிலேருந்து ஏ வந்து லெஸ்ஸாக தான் வேலை செய்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 நாட்கள் வந்து கம்மியாக வேலையை முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ B minus A is equal to 10. அப்போது 3x minus 1x, ஏன்னா டேஸ் தான் சொல்லியிருக்காங்க, டேஸ் எடுத்துக்கணும், ஈக்குவல் டு 10. ஸோ 3x minus x 2x. ஸோ எக்ஸ் மட்டும் வேணும்னா 2 வந்து கீழே போயிடுமா, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 days. ஸோ எக்ஸ் வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ அதை வந்து நம்ம டேஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ ஏ வந்து 1x, அப்போ 1 into 5 5 days. நெக்ஸ்ட்டு பி வந்து 3x. ஸோ 3 into 5 15 days. ஸோ அப்போ பி வந்து எத்தனை நாள் வேலை பார்ப்பாங்க, 15 நாள் வேலை பார்ப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி 15 days. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, ஏ கேன் ஃபினிஷ் அ ஒர்க் இன் 18 days, பி கேன் டூ சேம் ஒர்க் இன் half the time taken by A. Then if they work together, then what part of the same work they can finish in a day? A ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்கிறார்,
பி அது வேலையை முடிக்க ஏ எடுக்கும் நாட்களில் பாதியை எடுக்கிறார். எனவே இருவரும் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கும் வேலையின் அளவு என்ன? ஸோ ஏ வந்து 18 நாளில் ஒரு வேலையை பண்ணுறாங்க. பி வந்து அதுலேருந்து பாதி நாளில் வேலையை முடிக்கிறாங்கன்னா அப்போ 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எத்தனை நாளையில் அவங்க வந்து வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ பார்ட், ஒரு நாளைக்கு எவ்வளோ பார்ட் ஆஃப் வேலையை வந்து முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஏ வந்து எத்தனை நாள், 18 நாள் வேலை செய்கிறாங்களா. பி வந்து அதில் பாதி. ஸோ 18ல் பாதினா டிவைடட் பை 2. ஸோ 18 டிவைடட் பை 2. ஸோ ஏலேருந்து தானே பாதி, அப்போ 18 டிவைடட் பை 2, தட் இஸ் 9 days. ஸோ ஏ வந்து 18 days, பி வந்து 9 days. இப்போ 2 பேர் சேர்ந்து எவ்வளோ நாள் வேலை பார்க்குறாங்கன்னு பார்க்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ரெண்டுத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணுமா. ஸோ எல்சிஎம் வந்து 18க்கும் 9க்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 18க்கும் 9க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 18 9. ஸோ 9 2s are 18, 9 1s are 9, 2 1s are 2. ஸோ 9 2s are 18. ஸோ டோட்டலாக எவ்வளோ பைக், 18 பைக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி. ஸோ ஏ வந்து 18 பைக்ஸை 18 நாளில் முடித்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பைக் முடிப்பாங்க, ஒரு பைக், 1 பைக் பர் டே. நெக்ஸ்ட்டு பி. ஸோ பி வந்து 18 பைக்கை 9 நாளில் முடிக்கிறாங்க. அப்போது ஒரு நாள் எவ்வளோ பைக் முடிப்பாங்க, 2 பைக் முடிப்பாங்க. ஸோ 2 பைக்ஸ் பெர் டே. நெக்ஸ்ட்டு ஏவும் பியும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அப்போது டோட்டல் டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி எத்தனை நாள்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ டோட்டலாக 18 பைக்கு. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை பைக் பண்ணுறாங்க, 3 பைக் பண்ணுறாங்க. அப்போது 18 பைக்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க, 6 நாளில் முடிப்பாங்க. ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஒரு நாளைக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்குங்கிறப்போ தலைகீழாக எழுதுவோம். ஸோ ஒரு நாளில் முடிக்கும் வேலையின் அளவு. ஸோ அப்போ ஒரு நாள் கேட்டனால கிடைச்ச வேல்யூவை நம்ம தலைகீழாக எழுதணும். ஸோ 1 day's work for 1 day is equal to 1/6 தலைகீழாக எழுதுவோம். ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ, 1/6. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, 10 men can complete a piece of work in 15 days and 15 women can complete the same work in 12 days. If all the 10 men and 15 men work together, then how many days will they get completed? 10 ஆண்கள் ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பார். 15 பெண்கள் அந்த வேலையை 12 நாட்களில் முடிப்பார். 10 ஆண்களும் 15 பெண்களும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? ஸோ 10 ஆண்கள் வந்து 15 நாளில் முடிக்கிறாங்க, 15 பெண்கள் வந்து 12 நாளில் முடித்தாங்கன்னா 10 ஆண்களும் 15 பெண்களும் சேர்ந்து எத்தனை நாளில் அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 10 men வந்து எத்தனை நாளில் வேலை செய்கிறாங்க, 15 நாளில் வேலை செய்கிறாங்க. 15 உமன் வந்து 12 நாளில் வேலை செய்கிறாங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 10 மென்னும் 15 உமனும் சேர்ந்து எத்தனை நாளில் வேலை செய்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். ஸோ நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 10 மென்னை வந்து நான் ஏவாக எடுத்துக்கிறேன், 15 உமனை வந்து பியாக எடுத்துக்கிறேன். ஸோ ஏ வந்து எத்தனை நாளையில் முடிக்கிறாங்க, ஏ வந்து 15 நாளில் முடிக்கிறாங்க, பி வந்து 12 நாளில் முடிக்கிறாங்க. அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ ப்ளஸ் பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 10 men 15 women தானே, அது நம்ம ஏபின்னு எடுத்துக்கிட்டோம்ல, அதனால். ஸோ எல்சிஎம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். ஸோ 15க்கும் 12க்கும் எல்சிஎம். ஸோ 15க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்னணும், 5 3. ஸோ 3 5s are 15, 3 4s are 12. ஸோ 3 × 5 × 4. ஸோ 3 5s are 15, 15 × 4 60. ஸோ டோட்டலாக எத்தனை பைக், 60 பைக்ஸ். நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி. ஸோ ஏ வந்து 60 பைக்கை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, 60 பைக்கை 15 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு பைக்கு ஒரு நாளில் எத்தனை பைக் முடிப்பாங்க, 4 பைக் முடிக்கிறாங்க. பி வந்து 60 பைக்கை 12 நாளில் முடித்தாங்கன்னா ஒரு நாளில் எத்தனை பைக் முடிப்பாங்க, 5 பைக் முடிப்பாங்க. ஸோ 5 பைக்ஸ் பெர் டே. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ 10 men 15 உமன்கள்
பெண்கள் சேர்ந்தால் வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார். ஸோ 2 பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்முலா என்னது? ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னது நம்மளுக்கு தெரியும், டோட்டல். ஸோ டோட்டல் டிவைடட் பை A + B. ஸோ டோட்டல் எவ்வளோ, 60 பைக். ஸோ 60 பைக்கை ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை பைக் முடிச்சிருக்காங்க, 5 பைக் 9 பைக். 4 + 5 9. அப்போது 60 பைக்குனா எத்தனை நாளில் முடிப்பாங்க, 6 9 6 54, பேலன்ஸ் 4. ஸோ 6. ஸோ கோஷன்ட் வந்து சைடில் எழுதுவோம், மேலே ரிமைண்டர், கீழே டிவைசர். ஸோ 6 4/9 டேஸ். ஸோ ஆப்ஷன் என்னது? ஸோ ஆப்ஷன் பி. ஸோ அங்கே கீழே 3ன்னு இருக்குது, 3க்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணோம், 9ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதோட டுகெதர் டாபிக் வந்து முடியுது. ஸோ ஹோம்ஒர்க் சம்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.